உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்கெல்லாம் யாரு? என்ன எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. என்னது உன்னை விட்டுருணுமா? உன்னை தூக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? என்ன விட்டுருங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. தப்பிக்க பாக்குறியா? குடு போன போ. இனிமே இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச கொன்றுவோம் பாத்துக்க. டேய் போனீங்க சார்ஜ் போடுவேன். முட்டாள் அறிவில வாடா. அவங்க காணாம போன நாள்ல இருந்து நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சோம். ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்க சைடுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா தானே எங்களுக்கு தெரியும். சாரி சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் சொல்லாம விட்டுட்டோம். சரி மேடம், என் சைடுல இருந்து ஏதாவது ஹெல்ப் ஃபினான்ஷியலி இல்ல அவங்களை தேடுறதுக்கு ஏதாவது மணி வைஸ் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சார் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க சார். நீங்க அனுப்புற பணம் கண்டிப்பா எங்களுக்கு உதவியா தான் இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணது வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான். சொல்லுங்க. சாரதாமாவோட டேபிள் டிராவ்ல ஒரு லெட்டர் கிடைச்சது எங்களுக்கு. லெட்டரா? என்ன லெட்டர்? அத பிரிச்சு படிக்கும்போது அவங்க உங்களுக்கு அனுப்பதான் அதை எழுதிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கா? என்ன லெட்டர்? லெட்டர்ல பெருசா எந்த டீடைலும் இல்ல சார். ஆனா இந்துங்கிறவங்கள பத்தியும் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் இப்ப எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட பேசணும்னு தான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இந்துவோட அப்பா தங்கச்சியா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உடனே வாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க சார். எங்களுக்கு இந்த லெட்டர் இப்பதான் சார் கிடைச்சது. அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். ஓ ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நான் நேராவே வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் அந்த லெட்டர் கொஞ்சம் பத்திரமா வைங்க. ஓகே சார். யார்? ஓ மை காட், யார் ஃபோன் பண்ணது? நீ பேசுனத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. அம்மா இல்ல பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ஆசிரமத்துல இருந்து தான் கால் பண்ணிருந்தாங்க. நான் ஒரு தடவை நேரா ஆசிரமத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பார்த்துட்டு வந்து என்ன விஷயம்னு சொல்றேன். ஓகேவா? இல்லப்பா நீ கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாத்துப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? வாங்க சார். யார பார்க்கணும்? மேடம், மல்லிகாங்கிறது நான் தான் சார். ஓ ஓகே, ஐ எம் எழில். சாரதாமாவோட லெட்டர் விஷயமா எனக்கு கால் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா சார், நான் தான் கால் பண்ணேன். சாரதாமா எப்படி மிஸ் ஆனாங்க? தெரியல சார். அவங்க காணாம போய் 2 மாசம் ஆக போகுது. ஆனா இப்ப வரைக்கும் அவங்கள பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல. நாங்களும் அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, சாரதாமா எழுதின லெட்டரை எனக்கு கொடுக்க முடியுமா? அந்த லெட்டர் தொலைஞ்சிட கூடாதுன்னு அவங்க ஃபைல்ல நான் தான் ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். யா ஷூர். இதுலதான் சாரதாமா எழுதி வச்சிருந்த லெட்டர் இருக்குமா? அன்புள்ள இந்துவுக்கு, உனக்கு ஒரு இனிப்பான செய்திய நான் இப்போ சொல்ல போறேன். உன்னோட அப்பா தங்கச்சி பத்தின எல்லா விஷயமும் அவங்களோட போட்டோவோட எனக்கு கிடைச்சிருக்கு. நீ உடனே கிளம்பி ஆசிரமத்துக்கு வா. அப்போ இந்துவோட அப்பா தங்கச்சி போட்டோ இந்த கவர்ல தானே இருக்கணும். எங்க
அம்மா ம் ம் தேங்க்யூ. இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். சொல்லுப்பா எழில். அம்மா, இந்து நம்ம கூட இருந்த வரைக்கும் அவளோட ஃபேமிலியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாலாமா? ம் கடைசி வரைக்கும் அவ அதை தெரிஞ்சுக்காமலேயே போயிட்டாலம்மா. அம்மா, இப்போ இந்தோட அப்பா யாரு தங்கச்சி யாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. ஆ என்னப்பா சொல்ற? இந்துவோட அப்பாவும் தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஆமாமா, நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்றேன். ம் சரிப்பா. இந்துவோட அப்பாவும் தங்கச்சி யாருங்கிற விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சார். தேங்க்யூ so much for this. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கவரை மட்டும் நான் வச்சுக்கிறேன் ப்ளீஸ் இட்ஸ் மேம். ஓகே சார். ஓகே உங்க ஃபைல் இங்க இருக்கு. ஓகே தேங்க்ஸ் அகைன் ஃபார் யுவர் ஹெல்ப். பை மேம். ஓகே. உள்ள வாங்க. அம்மா, ஆ ஸ்வேதா தான் இந்துவோட தங்கச்சி. கையோட கூட்டிட்டு வந்துட்டியேப்பா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா. அம்மா, இந்துவோட தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை எப்படிமா கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? ம் அதான் கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குமா. எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சே தீருவேன்னு உங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாமா. கடைசியில இப்பதான் நீ இங்க வந்திருக்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. சரி, உன்னோட அப்பா எங்கம்மா? அப்பா தவறிட்டாரு. என்ன சொல்றீங்க? அக்காவை பிரிஞ்ச கஷ்டத்திலேயே அவர் தினமும் குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டாரு. அவர் வாங்கி வச்சிருந்த கடன் எல்லாமே நான் தான் வேலைக்கு போய் அடைச்சேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.